நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு அற்புதமான வீடியோ வெளியிடுகிறேன். நேற்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று மொட்டை அடித்து நேர்த்தி கடனை செலுத்தி வந்தேன். கவிஞர் வாலி அவர்களுடைய திரைப்பாட்டு முழக்கங்கள் என்ற புத்தகம் சென்னையில் மிக சிறப்பான முறையில் புத்தக வெளியீட்டு விழா நடந்தால் மொட்டை அடிக்கிறேன் என்று சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டினேன். அந்த நேர்த்தி கடனை செய்து வந்தேன். இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளில் கோவை மத்திய சிறைச்சாலையில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய திரையிசை பாடல்கள் 100 பாடல்களுக்கு திறனாய்வு எழுதினேன். அதற்கு கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் 10,000 ரூபாய் பரிசு கொடுத்து விருதும் கொடுத்தார். கவிஞர் முத்துலிங்கம் குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளில் வேண்டுகிறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிறைச்சாலைக்குள் கவிஞர் முத்துலிங்கம் விருது பெற்ற ஒரே கவிஞர் பதுமை செல்வன் மட்டுமே. இன்னும் கவிஞர் முத்துலிங்கம் நலமாக இருக்கிறார். அவரிடம் கேட்டு பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு, கவிஞர் வாலி அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு, கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு என்று சிறைச்சாலைக்குள் என்னுடைய சிறை நாட்களை நல்ல நாட்களாக கழித்து கொண்டேன். இலக்கிய நாட்களாக கழித்தேன். எவனோ ஒருவன் செய்த தவறுக்காக 12 வருஷம் உள்ளே இருந்தேன். அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு தெரியும். என்னுடைய குல தெய்வம் சுண்டவனம் செல்லாண்டி அம்மன், மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமி, மோகனூர் காளியம்மனுக்கு தெரியும். ஏனென்றால் இந்தியாவில் சிறைச்சாலைக்குள், கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள் இலக்கியம் படைத்து கவி மாமணி விருது பெற்ற ஒரே கவிஞர் பதுமை செல்வன் மட்டுமே. இன்றைக்கு 1500 நாடகம் போட்டுட்டேன், 4500 நாடகம் போட்டுட்டேன் என்று சிலர் வால் பிடித்து கால் பிடித்து விருது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் எவனுடைய கால்களையும் பிடித்தவன் அல்ல. நான் எவனுக்கும் வால் பிடித்தவன் அல்ல. சிந்தனை மலர்கள் என்ற கவிதை புத்தகம், கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் பாகம் 1 பாகம் 2 என்ற புத்தகம், நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற புத்தகம், இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 16 மேடை நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் சிலர் எங்கே எழுதினான் என்று சொல்லலாம். ஒரு புத்தகம் கூட எழுதாமல் விருது பெற்றேன், அதை பெற்றேன், இதை பெற்றேன் என்று விளம்பரம் பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சிலர். என்னுடைய புனிதமான உறவு, மாங்கல்ய யோகம், மாறுபட்ட நெஞ்சம் போன்ற நாடகங்கள் நாமக்கல் கலெக்டர் சேவியர் கிரிசோ நாயகம் அவர்களால் பாராட்டப்பட்டு கவி மாமணி என்ற விருதும், கலை வளர்மணி என்ற விருதும், சிறந்த நாடக இயக்குனர் என்ற விருதும் பெற்றவன் கவிஞர் பதுமை செல்வன். அது மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், கரூர் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டம் என்று பல மாவட்டங்களில் மற்ற கதையாசிரியர்கள் எழுதிய கதை வசனங்களை வாங்கி டைரக்ஷன் செய்திருக்கிறேன். என்னுடைய 16 நாடகங்களுக்கு கதை வசனம் எழுதி பாடல்களும் எழுதி டைரக்ஷன் செய்திருக்கிறேன். மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமி, மோகனூர் அருகில் உள்ள சுண்டக்கா செல்லாண்டியம்மன் திருக்கோவில்களுக்கு 6 திரை இசை பாடல்களும் பக்தி பாடல்களும் எழுதி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் சென்னை தொலைக்காட்சியில் எல் கிருஷ்ணன் அவர்களுடைய இசையில் மெல்லிசை பாடல்கள் 100 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இப்படி பல இலக்கியம் படைத்தவன் கவிஞர் பதுமை செல்வன். இது பலருக்கு தெரிவதில்லை. வால் பிடிக்கிறவனுக்கும் கால் பிடிக்கிறவனுக்கும் விருது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பல இலக்கிய அமைப்புகள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
கவிஞர் முத்துலிங்கம் விருது பெற்ற நான் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பேர குழந்தைகள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளில் வெள்ளிக்கிழமை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ்.